பார்க்கவே ரொம்ப அழகா மின்மினி பூச்சி மாதிரியே இருட்டுல ஒளிருது இல்லையா? இது ஒரு புழு. இந்த புழு எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த புழுக்கள் வட அமெரிக்க பகுதிகளில் மட்டும்தான் காணப்படுது. இதை ரயில்வே வார்ம் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த புழுவும் மின்மினி பூச்சியும் பென்கானிடே அப்படிங்கக்கூடிய ஒரு பரிணாம குடும்பத்தில் தான் வரும். மின்மினி பூச்சி எப்படி பயோலுமினிசஸ் முறையில் வெளிச்சத்தை உருவாக்குதோ அதே மாதிரி இந்த புழுக்களாலையும் வெளிச்சத்தை உருவாக்க முடியும். அப்படி இந்த புழுக்களுடைய உடம்புல பார்த்தோம் அப்படின்னா இரு பக்கங்கள்லையும் 11 ஜோடி ஒளியை உற்பத்தி பண்ணக்கூடிய பகுதிகள் இருக்கும். இதன் வழியா மஞ்சளும் பச்சையும் கலந்த ஒரு வெளிச்சத்தை வந்துட்டு இதனால உற்பத்தி செய்ய முடியும். இது எதுக்காக இப்படி பண்ணுது அப்படின்னா எதிரிகளை பயமுறுத்தவும், அதாவது நான் வந்துட்டு வலிமையானவன் என் கிட்ட வராதீங்க அப்படின்னு எதிரிகளை பயமுறுத்தவும், அதே சமயம் திடீர்னு இப்படி வெளிச்சத்தை உருவாக்கி இரைகளை வந்துட்டு நிலைக்குலைய செய்து வேட்டையாடவும் இதை வந்துட்டு பயன்படுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த புழுவுக்கு இன்னொரு தனி சிறப்பு இருக்கு. இதனுடைய தலை பகுதியில சிவப்பு நிற ஒளியை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மையும் பெற்றிருக்கு. இப்படி உலகத்திலேயே 2 வண்ணங்கள்ல வெளிச்சத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை இந்த புழுவுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த புழுவை எதற்காக ரயில்வே புழு அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெயின் இருக்கு அப்படின்னா அந்த ட்ரெயினுடைய முகப்பு பக்கத்துல சிவப்பு விளக்கு இருக்கும். அதுல இருந்து சிவப்பு ஒளி வரும். அதே மாதிரி அந்த ட்ரெயின் இரவுல புகையில பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயினுடைய ஜன்னல்ல இருந்து அந்த வெளிச்சம் வரையில அது ஒரு வகையான பச்சையும் மஞ்சளும் கலந்த ஒரு வெளிச்சமா வெளியில வரும். ஒரு ட்ரெயின் எப்படி இரவுல போகையில அதனுடைய வெளிச்சம் எப்படி தெரியுதோ அதே மாதிரி இந்த புழு இரவுல போகையில ஒரு ட்ரெயின் போற மாதிரியே வெளிச்சத்தை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த புழுவை ரயில்வே புழு அப்படின்னு அழைக்கிறாங்க. நம்ம ஊர் பகுதிகளில் இரவுல பார்க்கக்கூடிய மின்மினி பூச்சிகள் எல்லாமே ஆண் பூச்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா மின்மினி பூச்சிகள்ல பெண் பூச்சிகள் இருக்கா, இல்லைன்னா அது இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும், மின்மினி பூச்சிகள் எப்படி வெளிச்சத்தை உற்பத்தி பண்ணுது அப்படிங்கிறத பத்தியும் இப்ப நாம பார்த்திருப்போம். ஏரியுடைய கரைகள்ல, அதுக்கப்புறம் வாய்க்காலுடைய ஓரங்கள்ல, வயல்வெளிகள்ல மின்மினி பூச்சி மாதிரியே ஒளிரக்கூடிய சில புழுக்களை நம்ம தரையில பார்த்திருப்போம். அந்த புழுக்களுக்கும் மின்மினி பூச்சிகளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தியும், மின்மினி பூச்சிகளுடைய ஆச்சரியங்களை பத்தி விளக்கி பெருசா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அதையும் பாருங்க.